ஜொகூரில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் ஒன்றையும் தொழிற்சாலை ஒன்றையும் அமைப்பதற்கு சீனாவின் ரியோன் லோன் கார்ப்பரேஷன் எனும் கூட்டு நிறுவனம் 82 கோடி வெள்ளியை முதலீடு செய்யும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். திட்டத்தினால் உயர் திறன் வாய்ந்த வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என்றும் இதனால் மலேசியாவின் தொழில்நுட்பத்துறை வலுவடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ரியான் லோன் நிறுவனம் தியான்ஜினை தலைமையாக கொண்டு செயல்படுகிறது. பாலிமர் பிளாஸ்டிக் மற்றும் ஒப்பனை பொருட்களை தயாரிக்கும் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக அது விளங்குகிறது. அந்நிறுவனத்தின் தலைவரும் செயல்முறை அதிகாரியுமான லீ ஹைபிங் மற்றும் அந்நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ஆகியோர் உடனான சந்திப்புக்கு பிறகு அன்வார் இதனை தெரிவித்தார். சீனாவின் கம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எனும் நிறுவனத்தின் உயர் தலைவர்களும் அன்வாரை நேற்று சந்தித்தனர். அந்நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கிழக்கு கரையோர ரயில் பாதை திட்டம் மலேசியா சீனா நட்புறவுக்கான ஒரு சின்னமாகும் என்று அன்வார் புகழ்ந்துரைத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.